நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். கடலில் மாயமாகும் மீனவர்களை தேட நவீன ஹெலிகாப்டர் தளம் அமைக்க ஏற்பாடு செய்யப்படும் என மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறுகையில், காரைக்காலில் மாயமாகி போன மீனவர்களை ஹெலிகாப்டர் மற்றும் அதிநவீன ரோந்து கப்பல் மூலம் தேட வலியுறுத்தினேன். இலங்கை அரசின் ஒப்புதல் பெற்றவுடன் இலங்கை பகுதியிலும் தேடுதல் வேட்டை தொடரும் என்றும், காணாமல் போன மீனவர் குடும்பத்திற்கு 2.5 லட்சம் நிவாரணம் வழங்குவதாக முதல்வர் அறிவித்துள்ளார். அந்த நிவாரணம் கிடைக்க நானும் என்னால் ஆன உதவிகளை செய்வேன். அது மட்டுமன்றி மத்திய அரசிடம் பேசி கணிசமான நிவாரணம் கிடைக்கவும் ஏற்பாடு செய்வேன் மற்றும் மீனவர்களின் கோரிக்கையை ஏற்று காணாமல் போனதற்கு சான்றிதழ் 7 ஆண்டுகள் கழித்து வழங்கப்படுவதை ஒரே ஆண்டாக குறைக்க ஏற்பாடு செய்வேன். அது மட்டுமன்றி கடலில் மீன்பிடிக்கும் மீனவர்களை ஆபத்து காலங்களில் அடிக்கடி காணாமல் போகும் சம்பவம் நடைபெறுகிறது. அதுபோன்ற சம்பவங்களில் மீனவர்களை உடனடியாக தேட காரைக்கால் நாகூர் இடையே ஹெலிகாப்டர் தளம் அமைக்க மத்திய அரசுடன் பேசி ஏற்பாடு செய்யப்படும் என்ற அவர், மேலும் தொடர்ந்து கூடங்குளம் அணுமின் நிலையம் தொடர்பாக டிசம்பர் மாதத்திற்குள் குழுக்கள் பேச்சுவார்த்தை முடிந்து சுமூக தீர்வு ஏற்படும். அதன்பின் விரைவில் கூடங்குளம் அணுமின் நிலையம் தனது உற்பத்தியை துவங்கி செயல்படும் என்றும், மேலும் இலங்கை கடற்படையினரால் மீனவர்கள் தாக்கப்படுவதை கண்டித்து நமது பிரதமர் மன்மோகன் சிங் இலங்கை அதிபர் ராஜபக்சேவுடன் பேச்சுவார்த்தை நடத்திய போது எங்கள் மீனவர்கள் மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் இந்திய அரசு இனியும் அதை பார்த்துக் கொண்டு இருக்காது என்று எச்சரித்துள்ளார் என்று கூறினார். புதுவை முதலமைச்சர் உடனடியாக ஒரு வழக்கறிஞரை நியமித்து தமிழகத்தை போன்று மருத்துவ படிப்பிற்கான நுழைவுத் தேர்விற்கு தடை ஆணையை பெற வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் திரு SP சிவக்குமார் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக முன்னாள் அமைச்சரும் திமுக மாநில துணை அமைப்பாளருமான SP சிவக்குமார் கூறுகையில், இந்திய மருத்துவ குழுவானது கடந்த 2010ஆம் ஆண்டு MBBS மாணவர் சேர்க்கையை அகில இந்திய அளவில் ஒரு பொது நுழைவுத் தேர்வை நடத்தி அதன் அடிப்படையில் சேர்க்கை நடத்துவது என அறிவித்தவுடன் அதனை எதிர்த்து தமிழகத்தில் திமுக ஆட்சி காலத்தில் அரசு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து தடை ஆணையையும் பெற்றது. இதனால் கடந்த மார்ச் மாதம் மத்திய அரசின் அறிவிப்பின்படி இந்திய நாட்டில் தமிழகத்தை தவிர ஏனைய பகுதிகளுக்கு பொது நுழைவுத் தேர்வு நடத்தி மாணவர் சேர்க்கை நடத்த ஆணையிட்டு அதன்படி அடுத்த ஆண்டு மே 13ஆம் தேதி பொது நுழைவுத் தேர்வை நடத்த உத்தரவிட்டுள்ளது. எனவே தற்பொழுது மதிப்பெண்கள் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கின்ற முறை மாற்றி அமைக்கப்பட்டு பொது நுழைவுத் தேர்வு நடத்தப்பட்டால் அது புதுவையில் உள்ள கிராமப்புற மாணவர்களை பெரிதும் பாதிக்கும். மேலும் நகர்ப்புற மாணவர் பயனடைவார்கள் என்றும் சொல்ல முடியாது. ஏனென்றால் பள்ளி தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலும் நுழைவுத் தேர்வை சரியாக செய்யவில்லை என்றால் பாதிப்பு வரும். எனவே மாண்புமிகு முதல்வர் உடனடியாக மிகச் சிறந்த ஒரு வழக்கறிஞரை நியமித்து தமிழகத்தை போன்று நாமும் தடை உத்தரவை பெற்று புதுவை மாணவ மாணவியர்களை காப்பாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி கூறினார். புதுவை துணிக்கடையில் ஜவுளிகளை கொள்ளையடித்த வழக்கில் டிராக் சிவாவின் கூட்டாளிகள் 5 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுவை ஆம்பூர் சாலை அருகே உள்ள ஒரு துணிக்கடையில் சில நாட்களுக்கு முன்பு ஒரு கும்பல் புகுந்து 15,000 ரூபாய் மதிப்புள்ள ரெடிமேட் துணிகளை கொள்ளையடித்துச் சென்றது. இது தொடர்பாக பெரிய கடை போலீசார் வழக்கு பதிவு செய்து நடத்திய விசாரணையில் கொள்ளையடித்துச் சென்றவர்கள் ரெயின்போ நகரைச் சேர்ந்த பிரபல ரவுடியான டிராக் சிவா மற்றும் அவரது கூட்டாளிகள் என தெரிய வந்ததை அடுத்து தனிப்படை போலீசாரின் தீவிர வேட்டையில் பூத்துறையில் பதுங்கியிருந்த டிராக் சிவாவின் கூட்டாளிகளான பவழக்கரஞ்சாவடி ஆனந்தகுமார், பூமியான்பேட்டை மணிகண்டன், வானராப்பேட்டை பாண்டியன், ஐயங்குட்டிப்பாளையம் திருமூர்த்தி, வாழப்பட்டாம்பாளையம் கருணாகரன் ஆகிய 5 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் முக்கிய குற்றவாளியான டிராக் சிவா மற்றும் கூட்டாளி விக்கி ஆகியோர் ஆந்திரா தப்பி சென்று விட்டதாக கூறப்படுகிறது. அவர்களை பிடிக்க சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் தலைமையிலான போலீசார் ஆந்திரா விரைந்துள்ளனர். சிக்கிய 5 பேரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுவை ராஜீவ்காந்தி தொழிற்பயிற்சி மையத்தில் நடைபெற்ற உலக அமைதி தின விழிப்புணர்வு பிரச்சாரத்தை முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுவை அன்னை இந்திரா கிராம முன்னேற்ற இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் ராஜீவ்காந்தி நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் ராஜீவ்காந்தி தொழிற்பயிற்சி மையத்தில் உலக அமைதி தின விழிப்புணர்வு பிரச்சார ஊர்வலம் நடைபெற்றது. அலமேலு அம்மாள் கல்வி அறக்கட்டளை நிறுவனர் பூவரசன் தலைமையில் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் அமுதா முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில்
சமூக சேவகர் நாராயணன் வரவேற்று பேசிட சிறப்பு விருந்தினராக முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் கலந்து கொண்டு உலக அமைதி விழிப்புணர்வு பிரச்சார ஊர்வலத்தை துவக்கி வைத்தார். நெல்லித்தோப்பு, பெரியார் நகர் மற்றும் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற பிரச்சார ஊர்வலத்திற்கான ஏற்பாட்டினை நேரு யுவகேந்திரா இளைஞர் ஒருங்கிணைப்பாளர் சம்பத்குமார், அம்பேத்கர் மக்கள் நல இயக்க தலைவர் காளிதாஸ், ராஜீவ்காந்தி ஊனமுற்றோர் சங்க தலைவர் சிவக்குமார், ஷெரீப் ஆகியோர் செய்திருந்தனர். பெட்ரோல் மீதான விலை நிர்வாக கட்டுப்பாட்டு முறையை மத்திய அரசு திரும்பப் பெற்றதினால் பெட்ரோல் விலை குறையும் என மத்திய அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பெட்ரோல் மீதான விலையை நிர்ணயிக்கும் உரிமையை கடந்த ஆண்டு எண்ணெய் நிறுவனங்களிடமே ஒப்படைத்த மத்திய அரசு தற்போது பெட்ரோல் மீதான விலை நிர்வாக கட்டுப்பாட்டு முறையை மத்திய அரசு திரும்பப் பெற்றது. இதனால் கச்சா எண்ணெய் விலை நிலவரங்களுக்கு ஏற்றவாறு பெட்ரோல் விலையை பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் மாற்றி அமைத்து விடுகின்றன. எனவே தற்போது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்துள்ளதால் பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 80 பைசா குறைக்க பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் தீர்மானித்துள்ளன. மேலும் அடுத்த வாரம் இந்த விலை குறைப்பு அமலுக்கு வரும். அப்படி குறைக்கப்பட்டால் ஜனவரி 2009 ஆண்டிற்கு பிறகு நிகழும் முதல் விலை குறைப்பாக இது இருக்கும் என்றும், வரிகளை தவிர்த்து பார்த்தால் இந்த விலை குறைப்பு லிட்டருக்கு 60 பைசாவாக இருக்கும் என்று மத்திய அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுவையில் அரையாண்டு தேர்வுகள் டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி துவங்கி ஜனவரி மாதம் 6ஆம் தேதி வரை நடக்கிறது. பின்னர் 10 நாள்கள் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை இணை இயக்குநர் கிருஷ்ணராசு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கல்வித்துறை இணை இயக்குநர் கிருஷ்ணராசு கூறுகையில், புதுவை அரசு பள்ளிகளில் +1, +2 வகுப்புகளுக்கான அரையாண்டு தேர்வு டிசம்பர் 28ஆம் தேதி துவங்கி ஜனவரி 6ஆம் தேதி முடிவடைகிறது. அதேபோன்று 9 மற்றும் 10ஆம் வகுப்புகளுக்கு டிசம்பர் 30ஆம் தேதியும், 6, 7, 8ஆம் வகுப்புகளுக்கு ஜனவரி 2ஆம் தேதியும் அரையாண்டு துவங்குகிறது என்றும், அனைத்து வகுப்புகளுக்கும் ஜனவரி 6ஆம் தேதி தேர்வு முடிவடையும். தொடர்ந்து ஜனவரி 7ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை விடுமுறை விடப்பட்டு ஜனவரி 17ஆம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் என்றும், 1 முதல் 5ஆம் வகுப்புகளுக்கு தேர்வு அட்டவணை இன்னும் முடிவாகவில்லை. மேலும் தனியார் பள்ளிகளில் அந்தந்த நிர்வாக முடிவின்படி தேர்வுகள் நடைபெற உள்ளது என்று கூறினார். சந்தை புதுக்குப்பம் பேட்டில் உள்ள மக்கள் திருப்பிக் கொடுத்த ரேஷன் அட்டையை கலெக்டர் தீபக்குமார் உத்தரவின் பேரில் மீண்டும் அவர்களிடமே ஒப்படைக்கும் பணி நடைபெற்றது. புதுவை மாநிலம் சந்தை புதுக்குப்பம் பேட்டில் உள்ள பொதுமக்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ரேஷன் அட்டைகளை திருப்பிக் கொடுத்தனர். இந்நிலையில் அவர்களது கோரிக்கை நிறைவேற்றப்படுவதாக கலெக்டர் தீபக்குமார் உறுதியளித்து மீண்டும் பொதுமக்களிடம் ரேஷன் அட்டைகளை ஒப்படைக்குமாறு உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் சந்தை புதுக்குப்பம் பேட்டில் ரேஷன் அட்டைகளை திரும்ப கொடுக்கும் பணி வில்லியனூர் தாசில்தார் யஷ்வந்த் ஐயா தலைமையில் நடைபெற்றது. இப்பணியில் வருவாய்த்துறை ஆய்வாளர் ஐயனார், கிராம நிர்வாக அதிகாரிகள் அருள் கீர்த்தி, பிரேம், பிரகாஷ், கிராம உதவியாளர் முருகையன், காட்டேரிக்குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் ரகுபதி ஆகியோர் ஈடுபட்டனர். அப்போது 84 ரேஷன் அட்டைகள் உரிய பயனாளியிடம் வழங்கப்பட்டது. புதுவையில் தனியார் மதுபான ஹோட்டலில் 6 மாதத்திற்கு முன்பு வெடிகுண்டு வீசிய வழக்கில் தலைமறைவாக இருந்த குற்றவாளியை போலீசார் இன்று கைது செய்து சிறையில் அடைத்தனர். கடந்த மே மாதம் 31ஆம் தேதி முன்விரோதம் காரணமாக புதுவையில் உள்ள ஒரு தனியார் மதுபான ஹோட்டலில் மது அருந்திக் கொண்டு இருந்த ஐயப்பன் மீது ஒரு கும்பல் வெடிகுண்டு வீசி கொலை செய்ய முயன்றது. இதில் பலத்த காயங்களுடன் ஐயப்பன் உயிர் தப்பினார். இந்த வழக்கில் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். ஆனால் வானராப்பேட்டை பெருமாள் ராஜா தோட்டம் பகுதியைச் சேர்ந்த விநாயகமூர்த்தி என்கின்ற விநாயகம் மட்டும் தலைமறைவாக இருந்து வந்தார். இந்நிலையில் கடந்த 6 மாதங்களாக தலைமறைவாக இருந்த குற்றவாளியை பெருமாள் ராஜா தோட்டம் பகுதியில் போலீசார் மடக்கி பிடித்தனர். பின்னர் பெரியகடை போலீஸ் நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்ட குற்றவாளி விநாயகம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.